நீதி கோரி போராடிய எம்மை சந்திக்காத நீதியமைச்சரா நீதியை பெற்றுத்தரப் போகிறார்? 7000க்கும் மேற்பட்டவர்களின் தகவல்கள் சேகரிப்பு. OMB அலுவலகம் வெளியிட்ட தகவல். ஜோசித ராஜபக்ச குறித்து முன்னாள் கடற்படை உறுப்பினர்களின் குற்றச்சாட்டுக்கள். செம்மணி மனித புதைகுழியில் 3 எண்புக்கூடுகள் அடையாளம். மானிப்பாய் பிரதேச மருத்துவமனை அபிவிருத்தி தொடர்பில் ஆளுநரின் முக்கிய தீர்மானம். சுரேஷ் சலேவுக்கு எதிராக 200 XCID கோடபாயாவின் இரகசிய பிரிவில் 134 பேர். திருகோணமலையில் பழைய காவல் நிலைய காணியில் 40 தோட்டாக்கள் மீட்பு. திட்டங்கள் அனைத்தும் துரிதமாக நிறைவேற்றப்பட வேண்டும். வடக்கு ஆளுநர் சுட்டிக்காட்டு. காப்பூத சாதாரணதர பரீட்சை பெறுபவர்கள் வெளியீடு. பிடியாணையை மீளப்பெற கோரும் பசலின் கோரிக்கை நிராகரிப்பு. மானிப்பாய் பிரதேச மருத்துவமனை மற்றும் மல்லாவி ஆதார மருத்துவமனை ஆகியவற்றின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவது மற்றும் அங்கு நிலவும் ஆளணி பற்றாக்குறைகளை நிவர்த்தி செய்வது தொடர்பான விசேட கலந்துரையாடல் வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டம் ஆளுநர் செயலகத்தில் நேற்று இடம்பெற்றது. இதன்போது மருத்துவமனைகளில் நோயாளர் நலம்புரி சங்கங்கள் முன்வைத்த கோரிக்கைகள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டதுடன் அவற்றை தீர்ப்பதற்கான சாதகமான தீர்மானங்களும் எட்டப்பட்டுள்ளன. மானிப்பாய் பிரதேச மருத்துவமனையானது அதிகளவான நோயாளர்களுக்கு சேவையாற்றி வரும் போதிலும் பல நீண்டகால குறைபாடுகளுடன் இயங்கி வருவதாகவும் நோயாளர் நலம்புரி சங்கத்தால் ஆளுநரின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது. அதிலும் குறிப்பாக தாதியர்கள், மருத்துவ ஆய்வுக்கூட தொழில்நுட்பவியலாளர்கள், சிற்றூழியர்கள் மற்றும் மருத்துவர்களின் பற்றாக்குறை, முழுமையான வசதிகளுடன் கூடிய வெளிநோயாளர் பிரிவு மற்றும் விடுதி வசதியின்மை ஆகியன இந்த சங்கத்தின் கோரிக்கைகளில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பில் கூட்டத்தில் விளக்கமளித்த ஆளுநர், வடக்கு மாகாணத்தில் 33 பிரதேச மருத்துவமனைகளுக்கு தாதியர்களுக்கான ஆளணி அனுமதி இன்னும் கிடைக்கப்பெறவில்லை. இது குறித்து ஆளணி முகாமைத்துவ சேவைகள் திணைக்களத்தின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டவுடன் அதனை சாதகமாக பரிசீலிப்பதாக அவர்கள் உறுதியளித்துள்ளனர். மானிப்பாய் பிரதேச மருத்துவமனை நோயாளர் உள்வருகையின் அடிப்படையில் தற்போது 6 தாதியர்களுக்கான கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த மருத்துவமனை சீர்தரத்துக்குரியதாக காணப்பட்ட போதிலும் அதற்கான முழுமையான வசதிகளுடன் இயங்கவில்லை. எனவே முதலில் அந்த தரத்துக்குரிய அனைத்து வசதிகளையும் வழங்கி மருத்துவமனையை சீராக இயங்கச் செய்ய பின்னரே தரம் உயர்த்துவது குறித்து சிந்திக்க முடியும். மேலும் தற்போதைய சூழ்நிலையில் இன்னொரு மருத்துவமனையிலிருந்து ஆளணியை எடுத்து இங்கு வழங்குவது இந்த மருத்துவமனையின் சேவையை பாதிக்கும் என்பதால் இதற்கு தற்காலிகமாக மாற்று ஏற்பாடுகளை செய்து தர முடியும் என தெரிவித்தார். திருகோணமலையில் ஒரு தொகை தோட்டாக்கள் மீட்கப்பட்டுள்ளது. தம்பலகாமம் பழைய காவல் நிலைய காணிக்குள் காணியை சுத்தம் செய்யும் போது இவை மீட்கப்பட்டுள்ளது. இது குறித்து தம்பலகாம காவல்துறையினருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து தோட்டாக்கள் மீட்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து நேற்றைய தினம் குறித்த காணிக்குள் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் காவல்துறையினர் இணைந்து இதுபோன்ற ஆயுத பொருட்கள் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் மோப்பநாயின் உதவியுடன் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். குறித்த பழைய காவல் நிலையத்தை விட்டு புதிய கட்டடத்துக்கு இடம் மாறி ஒரு இடத்தை கடந்துள்ள நிலையில் காணியை துப்புரவு செய்யும் போது சப்பாத்து அணியும் காலுறையில் சுற்றி வைக்கப்பட்ட நிலையில் குறித்த தோட்டாக்கள் மீட்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் தமிழகாம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. எந்தவிதமான அடிப்படை தகுதியும் இல்லாமல் ஜனாதிபதியின் மகன் என்ற அதிகாரத்தை பயன்படுத்தி சட்டவிரோதமாக ஜோசித ராஜபக்ச கடற்படையில் இணைந்தார் என குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இந்த குற்றச்சாட்டை நலிந்த ஜெயதிச பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது பாராளுமன்றத்தில் பகிரங்கமாக வெளியிட்டார். ஜோசித ராஜபக்ச முறைகேடாக சட்டத்துக்கு விரோதமாக கடற்படையில் இணைந்து செயற்பட்டிருக்கிறார். இவர் யுத்தம் செய்யவும் இல்லை, யுத்தத்துக்கு இவர் பங்காற்றவும் இல்லை என நலிந்த குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் சமூக வலைத்தளங்களில் ஜோசித ராஜபக்ச தொடர்பான பல விடயங்கள் தொடர்பாக கருத்துக்கள் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டின் எஞ்சியுள்ள மாதங்களுக்குள் அபிவிருத்தி திட்டங்களை அனைத்தும் துரிதமாக நிறைவுபடுத்தப்பட வேண்டுமென வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார். மேலும் இதற்கு அனைவரும் ஒருங்கிணைந்து முழுமையான ஒத்துழைப்பை வழங்கி பணிகளை முன்கொண்டு செல்ல வேண்டும் என அழைப்பு விடுத்தார். யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். அனைவரும் தமது பெறுமதியான நேரத்தினை செலவிட்டே இவ்வாறான கூட்டங்களில் பங்கேற்கின்றனர். எனவே இந்த கூட்டத்தை மிகவும் வினைத்திறனாகவும் ஆரோக்கியமான முறையிலும் முன்கொண்டு செல்ல அனைவரும் முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார்.
அதனைத் தொடர்ந்து தலைமை உரை ஆற்றிய ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவரும் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகர் இங்கு வருகை தந்துள்ள அனைவரும் கற்றவர்கள், எனவே அனைவரையும் பரஸ்பரம் கௌரவமாக நடத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். அதுடன் வடக்கு மாகாண சபையின் கீழ் இயங்கும் வீதி அபிவிருத்தி திணைக்களம் தனது வேலை திட்டங்களை மிகவும் வேகமாக முன்னெடுத்து வருவதாகவும், மேலதிக வேலை திட்டங்களை வேலைகளை கூட அவர்கள் தாமாகவே கோரி பெற்று செய்வதாக அவர் தனது பாராட்டுக்களை தெரிவித்தார். காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பாக 7000க்கும் மேற்பட்டவர்களின் அடிப்படை தகவல்கள் சேகரிக்கப்பட்டுள்ளதாக காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் ஆணையாளர் தெரிவித்துள்ளார். செம்மணி மனித புதைகுழி பகுதியை நீதியமைச்சருடன் பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் தெரிவிக்கையில், கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த அலுவலகம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. சர்வதேச விதிகளுக்கு அமைவாக செயல்படும் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை சட்டம், சர்வதேச மனிதாபிமான சட்டம் மற்றும் சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் ஆகியவற்றின் வழிகாட்டுதல்களுக்கு அமைய முற்றிலும் சட்டபூர்வமாக இயங்கி வருகிறது. அரசாங்கத்தின் நிதியை பயன்படுத்தினாலும் இது எந்தவொரு இராணுவ பிரிவுக்கோ போலீசாருக்கோ அல்லது அரசியல் தரப்புக்கோ சாதகமாக செயல்படாத ஒரு சுயாதீனமான ஆணைக்குழு ஆகும். பாதிக்கப்பட்டவர்களின் உண்மை நிலையை கண்டறிந்து தவறிழைத்தவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவதே இதன் முதன்மை நோக்கமாகும். தற்போது மக்கள் மத்தியில் OMBயின் செயற்பாடுகள் குறித்து நேர்மறையான எண்ணம் உருவாகியுள்ளதால் மாவட்ட ரீதியாக நடாத்தப்படும் அமர்வுகளுக்கு மக்கள் அதிகளவு வருகை தந்து வருகின்றனர். தினசரி 100 பேருக்கு அழைப்பு விடுக்கப்படும் நிலையில் 85க்கும் அதிகமான குடும்பங்கள் நேரில் வந்து சாட்சியங்களையும் தகவல்களையும் வழங்கி வருகிறது. மக்களிடையே நிலவும் தவறான புரிதல்களை நீக்கி உண்மையை சமூகத்துக்கு கொண்டு சேர்க்கும் முக்கிய பங்கு ஊடகவியலாளர்களுக்கு உண்டு என தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி பகுதியில் நீதியமைச்சரின் கவனத்தை ஈர்க்கும் முகமாக போராட்டம் நடத்தியவர்களை சந்திக்காது அமைச்சர் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகத்தின் ஆணையாளர் உள்ளிட்ட பிரதிநிதிகள் சென்றுள்ளனர். செம்மணி மனித புதைகுழியில் அகழ்வாய்வு பணிகளை நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை நீதியமைச்சர் தலைமையிலான விசேட குழுவினர் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் அலுவலகத்தின் ஆணையாளர்கள் பார்வையிட நீதிமன்றம் அனுமதித்தது. அந்த நிலையில் புதைகுழியினை பார்வையிட வரும் அவர்களின் கவனத்தை ஈர்க்கும் முகமாக காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் அப்பகுதியில் கவன ஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர். இதன்போது காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு சர்வதேச நீதி வேண்டும், புதைகுழி தொடர்பில் நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும், காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான அலுவலகம் வேண்டாம் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டம் புதைகுழி அமைந்துள்ள பகுதியை அண்மித்த பகுதியில் முன்னெடுக்கப்பட்டு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோஷங்களை எழுப்பியவாறு காணப்பட்ட போதிலும் அவர்களை புறக்கணித்து அமைச்சர் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகத்தின் ஆணையாளர் உள்ளிட்ட பிரதிநிதிகள் சென்றிருந்தனர். தம்மை புறக்கணித்து தமது கோரிக்கைகளை நின்று கேட்க முடியாதவர்களா தமக்கான நீதியினை பெற்று தருவார்கள் என நம்ப வேண்டுமா என போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் கேள்வி எழுப்பினார்கள். உயிர்த்தஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளின் போது கிடைக்கப்பெற்ற சாட்சியங்களின் அடிப்படையில் சுரேசாலை கைது செய்யப்பட்டு தற்போது வரை தொடர் விசாரணைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு வருகிறார். அந்த வகையில் சுரேசாலை பற்றி நாளுக்கு நாள் பல்வேறு தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. குண்டு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டியது அவசியம். எனவே விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கி பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுப்பதே சலை செய்ய வேண்டிய கடமை என அரசு தரப்பில் தொடர்ச்சியாக வலியுறுத்தப்படுகிறது. இது இவ்வாறு இருக்க கோடபய ராஜபக்சவின் முன்னாள் பிரத்யேக செயலாளர் சுகீஸ்வர பண்டார கோடபய ராஜபக்ச நாட்டை விட்டு வெளியேறிய பின்னர் 2022 ஜூலை முதல் 2024 பிப்ரவரி 21 வரை அவர் சம்பளம் மற்றும் கொடுப்பனவாக 19 லட்சத்துக்கும் அதிகமான தொகையை பெற்றுக்கொண்டமை தொடர்பாக இப்போது கைது செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை கோடபாயாவின் இரகசிய பிரிவில் 134 பேர் இருந்துள்ளதாக தற்போது சில தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியிலிருந்து நேற்றைய தினம் 3 எண்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் புதிதாக 7 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் 29ஆம் நாள் அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் நடைபெற்றது. இதன் அடிப்படையில் இதுவரையிலான அகழ்வு பணியின் போது 394 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் 370 எண்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் நீதியமைச்சர் உள்ளிட்ட விசேட குழுவினர் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் அலுவலகத்தின் ஆணையாளர்கள் உள்ளிட்ட குழுவினரும் புதைகுழி அகழ்வு பணிகளை பார்வையிட்டனர். முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டிருந்த பிடியாணையை மீளப் பெறுமாறு விடுக்கப்பட்ட கோரிக்கையை மாத்தறை பிரதம நீதவான் நிராகரித்துள்ளார். மாத்தறை எலியகந்த பகுதியில் உள்ள 1.5 ஏக்கர் காணி கொள்வனவு தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கு கடந்த மே 22ஆம் தேதி நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறியதை அடுத்து பசில் ராஜபக்சவுக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டது.
உடல்நலக் குறைவு காரணமாக வெளிநாட்டில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவித்து அவரது சட்டத்தரணிகள் வைத்திய அறிக்கைகளுடன் பிடியாணையை மீளப்பெறுமாறு கோரிக்கை விடுத்தனர். எனினும் சந்தேக நபர் தொடர்ச்சியாக நீதிமன்றத்தில் முன்னிலையாகாமல் இருப்பதாக குறிப்பிட்ட நிலையில் அவர் நேரில் முன்னிலையாகாமல் பிடியாணை மீளப்பெற முடியாது என நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2025 காப்போத சாதாரணதர பரீட்சையின் பெறுபேறுகள் வெளியாகியுள்ளது. பரீட்சை திணைக்களத்தின் www.doonets.lk மற்றும் www.results.exam.gov.lk என்ற இணையதளங்களின் ஊடாக பெறுபேறுகளை பெற்றுக்கொள்ள முடியும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது.